வேலுச்சாமிபுரத்துல 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல மீட்டிங் போட்டாரா போடலையா? போட்டார். எத்தனை உயிர் ஒரு எலி செத்து இருக்குமா, ஒரு பூனை செத்து இருக்குமா? எத்தனை மணிக்கு வேலுச்சாமிபுரத்துல கரூர்ல விஜய்க்கு டைம் போட்டு கொடுத்தது? 12:40. எத்தனை மணிக்கு அவர் வந்தார்? 7 மணிக்கு. எத்தனை மணி நேரம் கிட்டத்தட்ட? காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சார்ல விஜய். அப்புறம் என்ன அர்த்தத்துல தெரிவிச்சாரு? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. தலைவர் என்ன செஞ்சாரு? முறுக்கி போட்டு நேரா திருச்சியில் வந்து இறங்கினாரு. அணிவுமரத்து சென்னை வந்தாரு. பனையூர் முதலாளி வந்து நைட்டு பூந்தாரு, போதையை போட்டாரு, படுத்தாரு. குற்றமற்ற கொலை முயற்சி, மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துதல், பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், பொது ஊழியருக்கு கீழ்ப்படியாமல். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? காவல்துறை பொறுப்பேற்றுக்கணும். அதே மாதிரி உங்க கட்சியும் பொறுப்பேற்றுக்கணும். காவல்துறை வந்து சொல்லதான் முடியும். உங்க கட்சிக்காரன் ஒரு மாநாட்டுக்காரன் ஒருத்தர் அடிச்சா நீ விட்டுருவியா? அது ஏர்போர்ட்ல நின்று ஒரு பிரஸ் சந்திச்சு என்ன கேட்ட போறீங்க? என்ன கழுத்தை எடுத்துட போறீங்க? பத்திரிகையாளர் என்ன நீங்க என்ன ரவுடியா இல்ல குலகாரனா? மனிதர்கள் கேள்வி கேட்க போறீங்க. ஆமாங்க, தப்பு நடந்துருச்சுங்க, ரொம்ப பெரிய தப்பு இது. நாங்க கேட்ட இடம் வேற, ஏதோ ஒண்ணு போட்டு உழப்பிட்டாவது போயிருக்கலாம்ல. வணக்கம் சார். வணக்கங்க சார். விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க திருச்சி, மதுரைக்கு அப்புறம் நேற்று கரூர் போயிருந்தாரு சார். ஒரு 39 பேர், இப்போ 39ன்றது 40 ஆயிடுச்சு சார். 40 பேர் இறந்து போயிட்டாங்க சார் இது வரைக்கும். ஏன்னா கூட்ட நெரிசல் காரணமா இறந்து போயிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி கூட்டம் கூடுற இடத்துல நிறைய மக்கள் இறந்து போறாங்க. இது சட்ட ரீதியா சொல்லுங்க சார். இது யார் மேல நடவடிக்கை எடுப்பாங்க? முதல்ல இறந்த 40 பேருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை, அனுதாபங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மற்றும் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் விரைவில் குணமடைந்து மேலும் உயிர் பலி இல்லாமல் வீடு திரும்புமாறு எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். முதல்ல அந்த அவனுக்கு எத்தனை மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்தாங்க அது சொல்லுங்க. நாமக்கல்ல 8:40. ரைட்டு, 8:40 போயிட்டாரா? போயிட்டாரு. ஏறினதே 8:40. எங்க இருந்து ஏறினாரு? சென்னையில இருந்து. நாமக்கல் 8:40. ஃப்ளைட் ஏறினது இங்க இருந்து 8:40. மறுபடியும் அங்கே மேலோட பேசவே விட்டுருக்கூடாது. எங்க நாமக்கல்ல உன் டைம் முடிஞ்சு போச்சு, நீ கிளம்பு, முதல்ல கிளம்பு, இடத்த கிளப்பின்னு இருக்கணும். அதை சொல்லி தான் என்ன செஞ்சிருப்பாங்க? ஆளுங்கட்சி வந்து காழ்ப்புணர்வுல இந்த வேலையை பார்க்குறான்னு இருப்பாங்க. சரி, வேலுச்சாமிபுரத்தில் 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல மீட்டிங் போட்டாரா போடலையா? போட்டார். எத்தனை உயிர் ஒரு எலி செத்து இருக்குமா, ஒரு பூனை செத்து இருக்குமா? எப்படி போட்டு அவர் போனார்? அவரே எதிர்கட்சி தலைவர் தான். உங்களை விட முதலமைச்சராக இருந்த கட்சி, ஜெயலலிதா இருந்த கட்சி, எம்ஜிஆர் இருந்த கட்சி, ஏன் ஒருத்தராங்க சாவலை? ஏன்னா விஜயை பார்க்கறதுக்கு அவ்வளோ மக்கள் வராங்க. வந்தவங்க கட்சிக்காரங்க தம்பி, ஏடிஎம்கே கட்சிக்காரவங்க. அவங்களும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. உட்காரு அப்படின்னா உட்காருவாங்க, நின்றுன்னா நிற்பாங்க. கூட்டம் முடிஞ்சு போதெல்லாம் கிளம்புங்கன்னா கூட்டம் முடிஞ்சது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க வண்டியை போயிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுதான் அங்கே நடந்த விஷயம் அங்கே. ஆனால் விஜய் கட்சியில் அப்படி இல்லை. இதெல்லாம் வண்டி மேலே ஏரில் தானே வர்றான், வர்றதே ஏரில் தானே வர்றான், ஏறி தானே வர்றான். ஸோ ஃப்ளையிங் தானே, எல்லாம் ஸ்டெண்ட் மாஸ்டர் இருக்கிற மாதிரி. எத்தனை மணிக்கு வேலுச்சாமிபுரத்தில் கரூரில் விஜய்க்கு டைம் போட்டு கொடுத்தது? 12:40. எத்தனை மணிக்கு அவர் வந்தார்? 7 மணிக்கு. எத்தனை மணி நேரம் கிட்டத்தட்ட? ஒரு 1/2 நாள் பொழுதே தள்ளி வெளில வர்றாரு. இல்ல சார், மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. அவர் வரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கரூருக்கு வந்தவனே அவர் காவல்துறைக்கு ரொம்ப நன்றி, நீங்க இல்லைன்னா என்னால இந்த இடத்துக்கே வந்திருக்க. காவல்துறைக்கு நன்றி சொன்னார்ல. இப்ப எப்படி காவல்துறை கோஆபரேட் பண்ணலன்னு பேசுறாங்களே? நாக்கு என்ன 2 நாக்கா, பாம்பு நாக்கு மாதிரி? காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சார்ல விஜய். அப்புறம் என்ன அர்த்தத்துல தெரிவிச்சாரு? மேல ஏறணும்னு சொல்லியிருக்கலாமே. போலீஸ் கோஆபரேஷன் பத்தல, என்னால வர முடியல ஜனங்களேன்னு சொல்லியிருக்கலாமே. அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா தம்பி? அவர் ஏறி பேச ஆரம்பிச்சப்ப ஒரு அந்த அலையா கிராபிக்ஸ் மாதிரி அலையா போயிட்டே இருக்கு, ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இந்த வாட்டத்துல அப்படியே போயிட்டு இருக்கு. காரணம், யாரு காலும் தரையில் இல்லை, எல்லாம் அடுத்தடுத்தவங்க கால் மீதும் அடுத்தடுத்தவங்க தோல் மீதும். அந்த டோட்டல் வெயிட் பேலன்ஸுமே யார் மேலேயுமே இல்லை, மொத்தமாவே அடுத்தவங்க மேல இருக்கு. ஒரு அலை இப்படி போகுது, ஒரு அலை இப்படி வருது. எவ்வளவு நேரம் நிக்க முடியாத மாதிரி நிக்க முடியாது. ஒண்ணு. அடுத்தது, அந்த வேலுச்சாமிபுரத்தை தேர்ந்தெடுத்தது யாரு? புசியானது. 2 இடம் செலக்ட் பண்ணாங்க ஏற்கனவே. 2 இடத்துக்கு குறுகலான இடம் போலீஸ் சொல்லிட்டு கொடுக்க முடியாதுங்க. வேலுச்சாமிபுரத்துல தான் எடப்பாடி போட்டிருக்காரு. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கேட்ட இடத்தை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி கேட்ட இடம் இன்னும் டேஞ்சரஸ். இவங்க கரெக்டா கொடுத்து இந்த இடம் தான் இதுக்கு சூட்டபிளான இடம், இதுலதான் எதிர்கட்சி தலைவர் மீட்டிங் போட்டிருக்காருன்னப்ப சரி, நீங்க கேட்ட இடத்த கொடுக்காதப்ப உங்களுக்கு நீ வேணான்னு சொல்லிட்டு வர வேண்டியது. ஏன்னா அந்த கேட்ட இடத்துல பாத்தீங்கன்னா 4 இடங்கள்ல வந்து மக்கள் பிரியக்கூடிய வழி இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே வழிதான், போறதுக்கு வர்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதுதான் இதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. ஏன்னா என்ன ரீசன் சொல்லி அதை கொடுத்துருக்காங்கன்னா, எடப்பாடி அவர்களுக்கும் இதே பிளேஸ் தான் கொடுத்தோம், 2 நாளைக்கு முன்னாடி பண்ணாரு. நீங்களே இங்கே தான் எதிர்கட்சி தலைவருக்கு இல்லாத நாலேஜாங்க அவர் போடுறாருன்னா சரி, இதுதான் இந்த இடம் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அந்த இடம் ஃபிக்சேஷன். இப்போ அதுவே விஷயம் கிடையாது.
நீ ஏன் இத்தனை மணிக்கு 7 மணிக்கு வந்தங்கிறத கேள்வி. 12 மணிக்கு வர வேண்டிய நீங்கள் எதுக்காண்டு 7 மணிக்கு வந்தீங்க? கூட்டம் ஏற 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 நம்ம எப்படி இப்போ ஷோவா? ஜனங்களுக்கு அறிவு இல்லை. நம்ம ஏன் அவனை போய் திட்டிட்டு இவனை போய் திட்டிட்டு கண்ட இடத்துல திட்டிட்டு ஜனத்துக்கும் அறிவு இல்லையா? இங்கே போய் பிசிசி கிரிக்கெட்டு போனால் பெங்களூரில் மிரிப்பட்டு சாவுறீங்க. அல்லு அர்ஜுன் அவன் வந்து படம் செம்மரக்கட்டாயை வெட்டி படம் எடுத்தானே, அவன் படத்தில் போய் அவன் சன்ரூப் மேலே காட்டி அங்கே சாவுறாங்க. இப்படியே வரிசை அடிக்கிட்டே போவாங்க. பெருநாவில் வந்து சாகசம் பார்க்க வரேன்னு அங்கே வந்து சாவுறது. இவன் இப்போ அப்படியே போனால் கும்பகோணம் மகாமகத்தில் 1992 ஜெயலலிதா குளிக்க போன திட்டம் அஃபிஷியலாக ஒரு 48 பேர் அறிவிச்சாங்க. இன்னைக்கு 2025 விஜயை பார்க்க போய் இப்போ ஒரு 40 பேரோட நிற்கட்டும். ஆல்ரெடி மதுரை மாநாட்டில் செத்தாங்கல்ல. அப்போ உங்கள் வீட்டில் உள்ளவங்க விளக்கமத்தில் அடிக்க வேண்டாம். எங்கடா போகிற மாநாட்டுக்கு வீட்டில் சோத்துக்கு வெளியில் எங்கே போகிற மாநாட்டு விளக்கமத்தில் அடிக்க வேண்டாம். இன்னைக்கு என்னமோ அவங்க வந்து சொல்கிறான், என் பிள்ளைய க்ளோஸ் அப் பண்ணுங்க காட்டுங்க. நான் குழந்தை உன்னை யாரும் அந்த பிள்ளையில அங்கே தூக்கிட்டு வர சொன்னது? 1 வயசு குழந்தை எதுக்கு அங்கே தூக்கிட்டு வர சொல்ற? இந்த தலைவர் என்ன செஞ்சாரு? முறுக்கி போட்டுன்னு நேராக திருச்சியில் வந்து இறங்கினாரு. தனியுமானது சென்னை வந்தார். பனையூர் முதலாளி வந்து நைட்டு பூந்தாரு, போதையை போட்டார், படுத்தாரு. காலையில் எழுந்து பேட்டி கொடுக்குறாரு. 53 நிமிடத்துக்கு முன்னாடி தான் தம்பி விஜயோட அறிக்கை வருது. அதுவும் அதிகாரப்பூர்வ அறிக்கை இல்லை. அதிகாரப்பூர்வம் இருக்குன்னா அவரோட ஸ்டாம்ப் பேட்ல போட்டு வரணும். தொலைக்காட்சிகளில் சொன்ன செய்திகளை வச்சு ஸ்லைடு போடுறாங்க. கார்டு போடுவாங்கல்ல ஒரு டிவியில், அந்த மாதிரி போடுறாங்க. இது ரொம்ப நடந்தது, என்னால் ஜீரணிக்க முடியல, கண்ணு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு, ஊறுகாய் காரம் அடிச்சிருக்கு, கண்ணு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது, என்னால் நெஞ்சு எரிச்சலாக இருக்குது. நெஞ்சு எரிச்சலாம் ஜெலுசு குடிக்கணும். ராவா குடித்தா நெஞ்சு எரியும். ஜெலுசு குடிக்கணும். நெஞ்சு எரிச்சலாக இருக்குது. எல்லாருக்கும் 20 லட்சம் அறிவிக்கிறேன். நேற்றே தான் 10 லட்சம் அறிவிச்சிட்டாங்களா முதலமைச்சர்? சிஎம்ஏ அறிவிச்சிட்டாரு 10 lakhs. நைட்டு சிஎம் போய் பார்க்குறாரு. 1 மணிக்கு அங்கே இருக்கிறாரு. அவரோட உடல்நிலை என்ன, அவர் வயசு என்ன? எழுந்து இங்கேருந்து ஏர்போர்ட்டு போய் ஏர்போர்ட்டில் திருச்சி இறங்கி அங்கேருந்து தரைவழி மார்க்காக போகணும். 1 மணிக்கு போய் நிற்கிறாரு. இவர் பனையூர் முதலாளி வந்தவர் என்னாச்சு? இல்ல ஏர்போர்ட்ல கேள்வி கேட்டது கூட பிரஸ் பீப்புள் கூட ஒரே ஓட்டம் பின்பாக்கெட்ல செல்லு சொருகி கிடக்கு. 10 நாள் விழுந்து ஓட்டம். உண்மையிலே சொல்றேன், உங்களுக்கு இந்த ஜனநாயகத்தை எதிர்கொள்வதற்கான எந்த தராணையும் இல்லை விஜயிடம். வெளிப்படையா சொல்றேன். வன்மம்லாம் இல்லை விஜய் அண்ணா, உங்க மேல வன்மம்லாம் இல்லைன்னா நீ தாக்கு பிடிக்க முடியாதீங்க. டெமோக்ரஸி எதிர்கொள்றது என்ன தெரியுமா? திருச்சிலேயே அப்படியே ஸ்டாப் பண்ணி திரும்ப இறந்துட்டாங்களா? நான் இங்கே இருக்கேன், எல்லாம் அங்கே போங்க. ஒரு நிர்வாகி மருத்துவமனை பக்கம் போக முடியாது. மக்கள் அந்த அளவுக்கு கொந்தளிச்சு நிற்கிறாங்க. அந்த ஜனம் அந்த பக்கம் விஜயே போக முடியாது. இல்ல அதனாலதான் அவர் கிளம்பிட்டாரு சார். அது அப்படி அரசியல் பண்ணக்கூடாது. நாங்கள் திருப்பி நான் போகணும், அவங்களெல்லாம் பார்க்கணும், என் ஜனத்தை பார்க்கணும். சினிமாக்காரன் தான் உங்களுக்கு அழுவ சொல்லி தரணுமான்னு அழுதினாக்க போலீஸே விட மாட்டாங்க. சார் நீங்கள் போனீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை தேவையில்லாமல் வரும். அப்படியே ஃபார்மல் கைது பண்ணுவாங்க. உடனே அப்படியே பிளேட்டை தூக்கி திமுக மேலே போட்டிருக்கலாம். என்னை பாருங்கள் கைது செய்து விட்டார்கள், நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு டிராமா கூட பண்ண தெரியல. ஒண்ணுமே பொலிட்டிக்ஸ் தெரியாம எப்படிங்க பொலிட்டிக்கல் பண்ணுவீங்க நீங்க? இல்ல சார், நான் அங்க போனா திரும்ப கூட்டம் கூடும், அதனால அத போலீஸே பாத்துக்குவாங்க அந்த வேலையேன்னு சொன்னேன். போலீஸ் பாத்துருக்கணும்ல சார். அவங்க என்ன டிஐஜியே பாத்து போறவங்க விட மாட்டாங்க. இல்ல சார், போலீஸ் பாத்துருக்கணும்ல சார். ஏன்னா இப்போ விஜய்க்கு வந்து இவ்வளவு கிரௌடு கூடுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா அவங்க 10,000 பேருக்கு தான் அனுமதி கேட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. 10,000 பேருக்கு தான் அனுமதி வாங்கிட்டு போயிருக்காரு புசி ஆனந்த். புசி ஆனந்த் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. யார் மேல எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க? முதல்ல வந்து புசி ஆனந்த் அப்போ பொதுச் செயலாளர், அவர் மேல மேற்கு மாவட்ட செயலாளர் கரூர் மேற்கு மாவட்ட மதியழகன், சிடிஆர் நிர்மல்குமார் இணை பொதுச் செயலாளர் 3 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. மொத்தம் 3 குற்றங்களை போட்டிருக்காங்க. குற்றமற்ற கொலை முயற்சி, மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துதல், பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், பொது ஊழியருக்கு கீழ்ப்படியாமல். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? பொது ஊழியர்கள் காவல்துறை, அவங்களுக்கு கீழ்ப்படியா மாட்டீங்களா, ஒபீடியன்ட் பண்ண மாட்டீங்களா, அந்த வார்த்தையும் மதிக்க மாட்டீங்க. மரத்து மேலே ஏறுறீங்களா? உங்களை என்ன செய்யுது சொல்லுங்க? போலீஸுக்காரர் ஏறணுமா? அணில் குச்சி பேர் மரத்து மேலே பணமரத்து மேலே உங்களை என்ன செய்யுது? கொஞ்சமாவது கண்ட்ரோல்னு ஒரு நாலேஜ் வேண்டாமா? அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல சார். அவர் சொல்லாம அவங்க கேட்க மாட்டாங்கல்ல. விஜய் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாங்க. அப்ப என்னதான் செய்யுது? கண்ட்ரோல் ஆக மாட்டீங்கன்னா இப்ப போயிட்ட உயிர் 40 உயிர் போயிட்டு இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? கண்ட்ரோல் ஆகாத கூட்டத்தை வச்சு நீங்க இதெல்லாம் கட்சியெல்லாம் நடத்த வேண்டாங்க. கண்ட்ரோல் ஆகிற கூட்டத்தை வச்சு தான் கட்சி நடத்த. ஏன்னா விஜய் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வருது. ஒரு 10 நிமிஷம் தான் பேசினாரு, 7 ஆம்புலன்ஸ் போகுது. ஒரு பக்கம் கரண்ட் ஆஃப் பண்றாங்க, மைக் ஆஃப் பண்றாங்க, ஒருத்தவங்க மைக்க போட்டு கீழே வேறாங்க, இன்னொருத்தவங்க பார்த்தா குழந்தைய காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது அந்த ஏரியால. அதுக்கு முன்னாடியே அது சிவியர் ஆயிட்டு விஜய் வர்ற வரையும் அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியாம மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஆல்ரெடி பிரச்சனை ட்ரிகர் ஆகி அங்க நடக்க ஆரம்பிச்சுட்டு நெறியாளரு. பட் யாருக்கிட்ட சொல்றது? அதை விஜய் வந்த பிறகுதான் அந்த ஆதவ வர்றாப்புல வளர்ந்தா மாட்டி ஒருத்த போதும் அந்த கட்சியை கும்ப வைக்கிறதுக்கு அங்க இருந்தது அவர்கிட்ட சொல்றாங்க. அவர் ஒண்ணு அறிவிக்கிறாங்க. திருவிழா கடையில தேடுவாங்கல்ல, குழந்தைய காணும். இது என்ன திருவிழா கிடையாது. குழந்தைய தூக்கிட்டு உனக்கு என்ன பாலிடிக்ஸ் வேண்டியது இருக்கு? நீ ஏற்கனவே கட்சி தலைவர் சொன்னார்ல, யாரு விஜய சொல்ற,
யாரும் வரக்கூடாதீங்கன்னு எவனாவது கேட்டானா? குறைந்தபட்சம் தம்பி நீங்க வாங்க, இன்னைக்கு காலையில முரசொலி எடுத்து படிங்க, காலையில நமது எம்ஜிஆர் எடுத்து படிங்க, தினம் படிங்க. ஒரு 4 பேர் 5 பேர் கட்சியை விட்டு தூக்கியிருக்காங்களா இல்லையான்னு பாருங்க. தினமும் நடந்துகிட்டு இருக்கோம். அடிப்படை உறுப்பினர் தூக்குறோம், நிரந்தரமா தூக்குறோம், பதவியில தூக்குறோம். இவர்கிட்ட யாரும் கட்சி தொடர்பு வச்சு கூடாது. இது என்ன காரணம்? ஒழுங்கு நடவடிக்கை. இந்த கட்சியே ஒழுங்கு இல்லையா பிரக்கிறது நடவடிக்கை எடுக்கிறது? ஏன்னா இந்த 40 பேர்ல பாத்தீங்கன்னா 9 குழந்தைகள் சார். 9 குழந்தைகள், 17 பெண்கள், 13 ஆண்கள் சார். பெண்களே 17 பேர் இறந்து போயிருக்காங்க, 9 குழந்தைங்க. ஏன்னா 6 வயசு 7 வயசு குழந்தையெல்லாம் கூட்டிட்டு எதுக்கு இந்த கூட்டத்துக்கு போகணும்? அவன் வீட்டுல இருக்காதுல்ல புள்ள, ஆயாகாரி வேடிக்கை பார்க்க போகணும்ல விஜய் அண்ணாவை. பொம்பளை குழந்தை தனியா நடந்து வந்துருச்சா? மாநாட்டுக்கு 1 வயசு குழந்தை நடந்து வந்துருச்சா? நீ தானே தூக்கிட்டு வந்த. நீ விஜய பார்க்க போகணும் வந்தா நீ போய் பாரு. அதுக்கே குழந்தைய பள்ளி கொடுத்த. வந்து பாருங்க சார், 2 குழந்தையும் செத்துருச்சு சார், வந்து பாருங்க சார், சூப் பண்ணுங்க சார் அப்படின்ற அழுவையெல்லாம் வரல. உன்னை பார்த்தா வெறிச்சல் தான் வருது, கோபம் தான் வருது. அப்படியே நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா குழந்தையெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டல். பார்க்கவே கஷ்டமா இருக்கு சார். எல்லாமும் சரிதான் தம்பி. நான் சொல்றேன், ஒரு எந்த விதமான கட்டுப்பாட்டுக்கும் நீங்க வராத உங்களை வச்சு என்ன செய்யறது? ஒரு யூனிஃபார்ம் இல்லாத பீப்புள்ஸ் வச்சு என்ன செய்யறது சொல்லுங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரோல் வேணும்ல. தியேட்டர்ல திரையரங்குல வரிசையில் நிற்பாங்க. அப்போ நீங்கள் அந்த கவுண்டர்லாம் இப்போ பார்க்கவே இல்லை. இந்த 2K கிட்ஸ் நான் கவுண்டர் பார்த்துருக்கோம். கவுண்டர்னா இப்படியே இப்படி சுற்றி சிமெண்ட் கட்டாயமோ தோலில் காலை வச்சு மிரிச்சுக்கிட்டே போய் டிக்கெட் வாங்குவானுங்க. இப்போ கவுண்டரே கிடையாது. அந்த மாதிரி முண்டி அடிச்சுட்டு போன பலவிதமான சினிமாக்கார கூட்டத்தை வச்சு நீங்க கட்சி கட்ட வச்சு என்ன செய்ய போறீங்க? விஜய் பின்னாடியே ஓடுறாங்களே சார், வண்டி பின்னாடியே ஓடுறாங்க. விஜய் உட்காந்து சீட்ல போட்டோ எடுக்கிறது பணம் வாங்கினான்னு சொன்னாங்க. விஜய் குடிச்ச வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போய் போட்டோ எடுத்தாங்க. இது என்ன இன்ஃபாக்சுவேஷனான்னு கேட்கிறேன் விஜய் மேல. தெரியல. ஏன்னா விஜயை பார்க்கறதுக்கு அந்த கட்சிக்காரங்க மட்டும் இல்ல சார், பொதுமக்கள், வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருமே வராங்க சார். அதாவது ஒரு மீட்டிங்கு சொல்லுவாங்க காசு கொடுத்த ஆளை கூட்டி வந்துட்டாங்கன்னு. காசு கொடுத்த ஆளை கூட்டி வந்தவங்க கூட ஒழுங்கா உட்காந்து ஒழுங்கா போனானப்பா. இந்த தற்கொலை கூட்டத்தை என்னப்பா சொல்றது? எதுக்குமே கண்ட்ரோல் ஆகாத பீப்புள்ஸ் வச்சு என்ன செய்ய சொல்லு? ஒரு யாருக்காவது கண்ட்ரோல் வரணும். போன மீட்டிங்ல சொல்றாரு விஜய், குழந்தைங்களை அழைச்சிட்டு வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதீர்கள். இந்த படத்துல ரைட் அந்த சான்று போடுவாங்க, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இருதயம் பலவீனம் உள்ளவர்கள் இந்த காட்சிகளை பார்க்காதீர்னு. அப்படிதான் இருக்கு விஜயோட மீட்டிங். குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள், இதயம் பலவீனம் வராதீர்கள் மாநாட்டுக்கு. ஏன்னா என்ன வேணா நடக்குவீங்க. போலீஸ் ப்ரொடக்ஷனா போலீஸ் பொம்பளை போலீஸே மீறிப்பட்டு செத்து போக பாக்குது. நீ என்ன தண்ணி சொல்றீங்க நீங்க? ஏன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. விஜயை பார்க்க வர பொதுமக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை. விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. அந்த வண்டிக்குள்ள இறங்கிட்டாரு, வேலை முடிஞ்சு போச்சு. அந்த வண்டி வந்தப்பதான் தம்பி இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. கிரௌட் ஏறட்டும் வெயிட் பண்ணி வந்தது தம்பி. இதெல்லாம் கிரௌட் ஏறட்டும், ஃபுல்லா ஏறட்டும். என்ன காரணம் ஓப்பனா சொல்றேன், இது பியூர் பொலிட்டிக்கலா நீங்க நினைச்சாலும் ஐ டோன்ட் கேர், பியூர் பொலிட்டிக்கல் தான். ஏன்னா இப்ப இடைக்காலத்துல விஜய் அரசியலுக்கு வந்தோடனே இந்த சில பேர் டிபேட்லயும் டிவிலையும் உட்காந்துட்டு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னாங்க. என்ன மாற்றம்? சாதா வார்டுல இருந்து மார்ச்சரிக்கு மாறுச்சு பாடி, அதான் மாற்றம். இங்க இருந்து ஒரு மாற்றம், நடு ரோட்ல இருந்து மாற்றம், மார்ச்சரிக்கு மாற்றம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப கிக் ஆகி போச்சுன்னா நம்மளுக்கு ஆள் இருக்குது, நம்மளுக்கு நம்ம தான் முதலமைச்சர், ஒன்னு டிவிக்கே இன்னொரு டிஎம்கே அப்படின்றாரு. எப்பா ஏடிஎம்கே இருக்குப்பா, பிஜேபி இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் கண்ணே தெரியல உனக்கு. போட்டியா 2 பேருக்கு தான். மற்ற கட்சியா கூட மதிக்கலைங்கிறாப்புல அவரு. ஆனா நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக சவால் விடுறது வழக்கம் தான். ஆனா நீங்க லாஸ்ட் மீட்டிங்ல பேசுற வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுங்க. ஸ்டாலின் அங்கிள் ஒரு முதலமைச்சர் பார்த்து நீ சொல்லலாம் அது மாதிரி. உனக்கு வயசு என்ன? அதான் நிறைய பேர் விமர்சனம். நீயே அங்கிள் தானே, உன் வயசு அங்கிள் தானே. தாய்மாமங்கிற யாருக்கு தாய்மாமன்? நீயே அங்கிள் தான்ப்பா. உனக்கு என்னப்பா வயசு? ஸ்டாலின் அங்கிள்ங்கிற, மோடி எழுத்து பிடிச்சி பேசுற, வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுற, நமக்கு அப்படி இருக்க போறோம் இப்படி இருக்க போறோம், என் நெஞ்சில் குடி இருக்கும்னு சொல்ற, நன்றி வணக்கம் சொல்லிட்டு ஓடிட்டு இருக்க. நேத்து அங்க இன்சிடென்ட் ஆகி போச்சு. ஆதவர்ஜி நான் போய் காதல சொன்னது என்ன, முடிச்சுக்க பிரச்சனை ஆயிட்டு சீக்கிரமா முடிச்சுட்டாரு. பட்டு பேசி டக்குன்னு உள்ள போயாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த கூட்டம் முறைப்படி நான் இன்னொன்னு காவல்துறை குற்றம் நானே சுமத்துறேன். அந்த நேரத்துக்கு வரல, மீட்டிங் எல்லாம் கிடையாது, க்ளோஸ் பண்ணு. இல்ல சார், இன்னொரு பக்கம் எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்போ திருச்சி போனாரு, மதுரை போனாரு, பெரம்பலூர் போனாரு, அங்கெல்லாம் நடக்கல, ஏன் கரூர்ல மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேட்கறாங்க. எங்க வேணா போலாம். ஏன் லண்டன் போற ஃபிளைட் அகமதாபாத்ல விழுந்து ஆக்சிடென்ட் ஆகலையா? அதெல்லாம் சொல்லாது. விபத்துக்கு இங்கதான் நடக்கணும், அங்கதான் நடக்கலாம், கடை கிடையாது. லட்சம் வாட்டி சுத்துறோம் நம்ம பைக் ஓட்டுறது. நம்ம 1.5 லட்சம் கிலோமீட்டர் பைக் ஓடி கடைசி 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஆக்சிடென்ட் ஆக மாட்டோமா? நம்ம நம்பி இருக்கிற உறுப்புகளோட ஒரு நாள் நம்மளை கை விட்டுறோம். ஆனா நான் கேட்கிறேன், நான் சீரியஸா சின்சியரா கேட்கிற விஷயம், நீங்கள் அப்படி ஒரு கரூரில் மாஸ் சீன் போட வேண்டிய அவசியத்துக்கு நீங்க தான் வந்தீங்க. அந்த இடத்துல சீன் போட்டே ஆகணும்.
அந்த அளவுக்கு சவால் டிஎம்கே ஒரு கூட்டம் போட்டு 30 பேருக்கு நடந்த 30 பேருக்கு நடந்த நாற்காலின்னு பேசுறாரு இவர். அதை விட்டு தள்ளுங்க, அது 1000 பேசுறது தாங்க. இப்ப பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்களா சார்? இதானா சார் இப்போ பிரச்சனை? 40 பேரை கொண்ட மாநாடு தான். 40 காவல்துறை தரப்புல இருந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா விஜய் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. அதைத்தான் நானும் சொல்றேன். கிரௌடு கம்மியா இருந்திருக்கும். ஏங்க மத்தியா இந்த விஜயை பார்க்க போன கூட்டம் எல்லாம் காலையில 10 மணில தான் அவங்க கூடின கூட்டம். காலையில டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருப்பான். சில பேர் இப்ப விஜய் நான் வந்துட போறாரு சாப்பிட முடியாது இருப்பான், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதவன். அடுத்து வாட்டர் டீஹைட்ரேஷன், மத்தியான சாப்பாடு இல்லை. ஏன்னா இப்போ வந்துடும். குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அங்கிருந்து எக்ஸிட் ஆக நினைச்சாலும் உங்களால எக்ஸிட் ஆக முடியல, போக முடியாது. கூட்டம் சுத்திருச்சு, சூழ்ந்துருச்சு. நீங்க உண்மையிலே மூச்சு அடைக்குதுன்னா எப்படி வெளியில போவீங்க? குறைஞ்சது ஒரு 40,000 இருந்து 50,000 பேர் இருப்பாங்கன்ற. கண்டிப்பா ஏறிட்டாங்க, அந்த அளவுக்கு கூட்டம் ஏறிட்டாங்க. இவங்களே போய் தான் சொல்றாங்க 20,000 பேர் தான் இருக்கு, 27,000 பேர் தான் இருக்கு. இல்லவே இல்லை, 40,000 பேர். நீங்க சொல்றது உண்மைதான். அவ்வளவு பேர் அங்க இன்றியே விட்டுருக்க கூடாது. வெளியிலே பேரிகள் போட்டு விரட்டி அடிச்சிருக்கணும், தடியடி நடத்தி உள்ள நுழைய விடாதுன்னு. என்ன சொல்ல போற ஆளுங்கட்சின்னு. ஆனா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸாரோட அவரோட கடமை இல்ல. என்னதான் ஆளுங்கட்சி அராஜகம் சொன்னா சொல்லிட்டு போறான், நீ சாத்தி எடுக்க வேண்டியதானே, உள்ள விடாதுன்னு. இப்ப எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிப்போச்சு. இப்ப எவ்வளவு சங்கடம் எல்லாருக்கும். கரண்ட் கட் ஆனதுனாலதான் மக்கள் இப்படி அப்படியும் ஓடி ஒரு அலைமோதி. ஜெனரேட்டர் ரூம் இருக்குல்ல, ஜெனரேட்டர் ரூம், அதுல புசியானதோட குரல் இருக்கு. அங்க போகாத ஜெனரேட்டர் கரண்ட் இருக்குன்னு அங்க கூட இங்க நெறிப்பட்டு அப்படி தகரத்தை தள்ளிக்கிட்டு உள்ள போறாங்க தம்பி. அவ்வளவு பெரிய மாஸ் கிரௌட கூட்டி சேர்த்து தப்பா தப்பு இல்லையா கேட்கறது பதில். இது விஜய் அவர்கள் எந்த விதத்துல கட்டுப்படுத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க சார்? கட்டுப்படுத்த கட்சியை கலைச்சிரு, கட்டுப்படுத்த முடியல கட்சியை கேட்ட வேண்டியதான். வேற என்ன பண்றது? கட்சியை கேட்டு அதான் வேற வழி. நம்ம சொல்லி அவனும் கேட்கல. ஏன்னா அவருமே சொல்றாரு வராதீங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மக்கள் வர்றாங்கன்னா அதுக்கு முறையான உறுப்பினர் கார்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, மாநாடு நடத்துற மாதிரி ஒரு பெரிய கிரவுண்ட்ல அந்த மாதிரி ஒரு தண்ணி இருக்காது, டாய்லெட்டுக்கு வச்சு தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம், குடிக்கிறது எடுத்து சூத்தலைச்சிக்கலாம், பல வாய்ப்புகள் அங்கே இருக்கு. நான் கேட்கறது என்னன்னா, நீங்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் கட்சியை கலைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு ஆகச்சிறந்த வழி. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. உறுப்பினர் அட்டைன்னு ஒண்ணு இருக்கு, அது யார்கிட்ட இருக்குங்க சொல்லுங்க? உறுப்பினர் கார்டுன்னு ஒண்ணு இருக்கு. சரி, இப்போ கிரௌட கண்ட்ரோல் பண்றது காவல்துறை தானே சரி இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியும். ஏன்னா அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நல்லா கேட்டு காவல்துறை பொறுப்பேற்றுக்கணும். அதே மாதிரி உங்க கட்சியும் பொறுப்பேற்றுக்கணும். காவல்துறை சொல்லதான் முடியும். உங்க கட்சிக்காரன் ஒரு மாநாட்டுக்காரன் ஒருத்தர் அடிச்சா நீ விட்டுருவியா? ஊருக்கு 2 சாத்துவீங்க, புரியுதா? பெரிய பிரச்சனை இஷ்யூ ஆக்கி தலைவலி ஆக்கி போலீஸ்காரன் உசுருக்கு யார் பாதுகாப்பு? அவங்க பொன்னாட்டி பிள்ளைக்கு யார் பாதுகாப்பு? உறுப்பினர் கார்டுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா ஒரே நாளைக்கு கட்சி நடவடிக்கை எடுக்கலாம். நான் இதை திருப்பி எல்லா கட்சியும் சொல்லுவேன். நரேந்திர மோடி இருக்காருல்ல, நீங்க போய் உங்களை அணுகணும்னா ஒரு 10 நிமிஷத்துல உங்க லைனுக்கு அவர் பேச முடியும். அவரால் 10 நிமிஷத்துல உங்க லைன்ல பேச. உறுப்பினர் நம்பர் இல்ல, உடனடியா அவர் பேச வேண்டியது தமிழ்நாடு மாநிலத்தில் நயினார் நாகேந்திரன் எந்த மாவட்டம், உங்க மாவட்ட தலைவர் பேசுவாங்க. மாவட்ட தலைவர்கிட்ட உங்க ஒன்றிய தலைவர்கிட்ட பேசுவாங்க. உங்க ஒன்றிய தலைவர் கிளை தலைவர்கிட்ட பேசுவார். 10வது நிமிஷம் லைன்ல பேசுவார். எல்லா கட்சியும் இப்படிதான். டிஎம்கே நினைச்சதுன்னா முதலமைச்சர் இதெல்லாம் இரங்கல்லாம் சொல்றாங்கல்ல, இறந்தவங்களுக்கு நேரடியாக அவங்க பேச வேண்டியது மாவட்ட செயலருக்கு லைன் போடுவாங்க, ஹாட்லைன் போடுவாங்க. மாவட்ட செயலர் எடுப்பாரு, மாவட்ட செயலர் ஒன்றிய செயலர் லைனை கொடுப்பாங்க. ஒன்றிய செயலர் கிளை செயலருக்கு லைன் போகும். 4வது ஸ்டெப் கிளை செயலாளர், 5வது ஸ்டெப் இந்த போயிட்டு இருக்க அவங்க வீட்டுக்கு சொல்லி கிளை செயலர் ஒன்று போன கொடுப்பாரு. முதல்வர் பேசுறாரு எப்படிங்கன்னு. அப்பதான் வாழ்த்தெல்லாம் சொல்றாங்க, நல்லா படிச்சிருக்க வாழ்த்துக்கள் இரங்கல் சொல்றது. இது இந்த கட்சியில இருக்கா? இந்த ஃபார்மேட் இருக்கா? இவங்க வச்சிருக்காங்க. எங்க வச்சிருக்காங்க? எங்க ஆன்லைன்ல வாங்கினது எங்க கிட்ட பிடிக்கிறது? அதுலயே 20,000 ஃபேக்கு. யார் புசியானது கொடுத்த சேர்த்துல ஃபேக்குன்னு சொல்லி ஒரு ட்ரோல் ஓடலையா? உறுப்பினரே இல்லாம சேர்த்து வச்சிடலையான்னு கேட்கிறேன். ஃபேக்கு. அப்ப எப்படி நீங்க அந்த கட்சியில இருந்து ஒருத்தர் நீக்குவீங்கன்னு கேட்கிறேன். சரி சார், இப்போ இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்றுக்க முடியும்? விஜய் தான் பொறுப்பேற்றுக்கணும். விஜய் தான் பொறுப்பு. அவர் மட்டும் தான் பொறுப்பாயிருக்கும். அவர் தான் பொறுப்பு. முதல்ல அவர் தான் பொறுப்பு, அப்புறம் தான் அடுத்த காலத்து விஜய் தான் பொறுப்பு. விஜய் பொறுப்பேற்கணும், புசியானந்த பொறுப்பேற்கணும், அவர் தான் அடுத்த பொதுச்செயலாளர். எல்லாரும் தான் பொறுப்பேற்கணும். அவங்க கட்சி தலைவர், அந்த மாவட்ட செயலர் பொறுப்பு, ஒன்றிய செயலர் பொறுப்பு. என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க சார்? ஏன்னா நம்ம முதலமைச்சர் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அருணா ஜெகதீஷ் ஆணையம் அமைச்சு ஒரு தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க. அது முழுசா விசாரணை வரும். இதுல விஜய் தரப்பு வேற கோர்ட்டுக்கு போறதா ஒரு தகவல். நான் இன்னொன்னு சொல்லவா, இனிமேலுக்கு தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி அந்தந்த மாவட்ட எஸ்பி சொல்றேன், விஜய் இந்த மாதிரி பேரணிக்கு எங்கேயும் அனுமதி கொடுக்காதீர்கள், கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வரட்டும். அதான் கரெக்ட். நீங்க அனுமதி கொடுத்ததுனாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு. இல்லங்க, ஏற்கனவே 40 பேர் செத்துட்டாங்க, எந்த கட்சியுமே கொடுக்காதீங்கிற. இதுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரி சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கோ மக்களை சந்திக்கோ அனுமதி கொடுக்காது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. அதுல ஏடிஎம்க்கு கொடுக்குறீங்கன்னா முழு பொறுப்பே அந்த கட்சி தலைவர் எழுதி வாங்கிட்டு கொடுங்க. மாவட்ட செயலர் தலைவர் வாங்குறாருல தம்பி, இப்ப ஏடிஎம் கேட்கிறேன்
முழு பொறுப்பையும் நாங்க தான். அங்க ஒரு உயிர்ச்சேதம் ஏற்பட்ட நாங்க தான் பொறுப்பு, என் கட்சி தான் பொறுப்பு. எழுதி கொடு, எழுதி கொடுத்து மாநாட்டு வை. எல்லா கட்சிக்கும் எழுதி வாங்க. டிஎம்கே எழுதி வாங்க. சும்மா ஆளாளுக்கு விட்டுட்டு அள்ளி விட்டுட்டு பொதுமக்களோட உசுரோட விளையாடுறதுக்கு நாடா தம்பிது. இல்லை கோர்ட்டுக்கு போய் வாங்கிக்கங்க, கோர்ட்டு அதுக்கான ப்ரொவைட் பண்ணட்டும். கோர்ட் ஆர்டர் கொடுக்குது இல்லை, அதுக்கான செக்யூரிட்டி கொடுக்கட்டும். இல்ல சிஎஸ்ஓ போலீஸ் இருக்குல்ல, மத்திய தொழில்துறை படை இருக்காங்களா, அவங்கள இறக்குங்க. இதுக்கப்புறம் விஜய் இதை தொடர வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பே இல்லை. என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் போடுவாங்க இதுக்கப்புறம் கொடுத்தா? விஜய் முதல்ல தொடர்ந்து வெளில வரட்டா. பேட்டி என்ன கொடுக்கல, பத்திரிகையாளரே சந்திக்காம ஒருத்தர் கட்சி நடத்திட்டு இருக்காரு தம்பி. நீங்க என்ன சொல்றீங்க? போயிட்டு பத்திரிகையாளர் சந்திக்கணும்ல, பிரஸ் மீட்னு ஒண்ணு இருக்குல்ல, இன்னும் வரைக்கும் வைக்கல. இவ்வளவு நாள் சந்திக்கலன்னா கூட பரவாயில்ல சார். நேத்து அவர் பேசி இருக்கலாம் ஏர்போர்ட்ல, பதில் சொல்லி. ரொம்ப அதை சொல்றேன். இன்னும் நான் ஒரு சாதாரண மனிதனா சொல்றேன். திருச்சியில ஏர்போர்ட்ல பார்த்து பெரிய துயரம் நடந்திருக்கு. இப்பதான் கேள்விப்பட்டேன். நான் உடனே நான் திரும்பி அங்கே போறேன்னு அங்கனே ஒரு ட்ராமா பண்ணியிருந்தா கூட அவங்க விட்டுருப்பாங்க தம்பி. ஒரு ட்ராமா தான், ரொம்ப எல்லாம் ஸ்டண்ட் அடிக்கிறது தானே. அங்கனே போலீஸ் எல்லாம் மடக்கிருப்பாங்க, அவங்கள உள்ள விட மாட்டாங்க. அங்கே ஒரு சின்ன கைது இருக்கும், அதுக்கெல்லாம் பயப்படுவார் தம்பி போலீஸ் பிடிக்கிறதுக்கெல்லாம். இங்க மெட்ராஸ்ல போராட வந்தாங்க, போலீஸ் கைது ஓடினாங்களா, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க தம்பி. கல்யாண மண்டபத்தில் வச்சிருந்து மத்தியானம் புளியோதரை வாங்கி கொடுத்து சாயந்தரம் 6 மணிக்கு விட்டுருவாங்க, ஓடி போயிட்டு. அதுக்கு கூட இவங்க தயாரா இல்லை. அங்கனே விஜய் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அதுக்கு உடனே அங்கங்க ஆர்ப்பாட்டம் வெடிச்சிருக்கும். இன்னும் இந்த நொடி பொழுது வரைக்கும் தாவேக்காக்கு ஆதரவா யாராவது பேசியிருக்காங்களா? இவ்வளவு நாள் பேசுனாங்கல்ல, குய்யாமையான்னு எங்க போனாங்க எல்லாரும்? இல்ல, அது அவர் மட்டுமே பொறுப்பேற்றுக்க முடியாது, எல்லாருமே கவனமா இருந்திருக்கணும். ஒரு கொலை கேஸ்ல 6 பேர் கொலைகாரன் தண்டனை ஆயிடுது. 6 பேர் இருக்கியாப்பா, 12 வருஷம் தண்டனைப்பா, 14 வருஷம் தண்டனை. ஆளு கொஞ்சம் பிரிச்சு போடும். உனக்கு 2 வருஷம், உனக்கு 2 வருஷம் தண்டனை கொடுப்பாங்களா? கொலைலாம் எல்லாருக்கும் லைஃப்னா எல்லாரும் லைஃப் தான். அப்புறம் என்ன அவர் பிரிச்சு இறந்து போறது? கிரைம் சொத்தாது. பெரிய பிள்ளை நீ பணமரத்தை வச்சுக்க, சின்ன பிள்ளை தென்னை மரத்தை வச்சுக்க. அவர்கள் கூட சொன்னார்னா இது ஒரு விபத்து. விபத்துங்கிறத யாரும் இங்க மறுக்கவே இல்லை. விபத்து தான், மறுக்கவே இல்லையே, விபத்து தான். ஆனா இந்த விபத்துக்கு காரணம் யாரு? பஸ் டிரைவர் ஓட்டிட்டு போறாரு, 52 பயணி உட்காந்துருக்கான், பஸ்ஸுமே அடிச்சு ஒருத்தர் காலி பண்றது. 52 பேர் குற்றவாளியா, பஸ் டிரைவர் குற்றவாளியா? பஸ் டிரைவர். அப்புறம் எதிர்க்க வந்தவனும் காரணமா இருப்பாங்க. ரைட். யாரு அக்யூஸ்? யாரு எதிர்த்து வந்து செத்து விட்டாப்பா 40 பேரு. மோதினது யாருப்பா? கூட்டம் யாரு? விஜய்க்கு வேண்டியா, புசியானதுக்கு வேண்டியா? புசியானது மேல எதுக்கு எஃப்ஐஆர் போடுறீங்க? அந்தாலும் சும்மா பாவத்தை போட்டுட்டு அந்தால போட்டு ஏப்ப எடுத்து விடுறீங்க? போட வேண்டிய எஃப்ஐஆர் விஜய் மேல போட்டு எஃப்ஐஆர் ஏப்ப விடுறீங்க? 40 பேர் உசுறு. இன்னமும் கீழே வந்து கமெண்ட்ல வந்து அனில் குஞ்சி கமெண்ட் எழுதிக்கிட்டு இருக்காங்கப்பா. 40 பேர் செத்துட்டாங்க. என் வீட்டுல இழவு விழுந்திருக்கு, இல்ல உங்க வீட்டுல இழவு விழுந்திருக்கா? நம்ம நாட்டுல விழுந்திருக்கு. நம்ம சொந்தக்கார மாதிரி இல்லையா? மறக்கவே முடியாது சார். தடத்தடன்னு ஆடுதுங்க. தெரியல, பல பேர் என் போன்ல தூங்க முடியல தம்பி. தடத்தடன்னு ஆடுது தம்பி. இப்படி கை காலம் உதறது கிடந்துன்னு வேடிக்கை பார்க்க போன தண்டமா இல்ல. அன்பில் மகேஷ் அமைச்சர் அவர்கள் அழுது இருந்தாரு. அதெல்லாம் அதை ட்ரோல் பண்றான். யாருக்குமே அழதாங்க வரும். என் வீட்டுல எல்லாம் எல்லாருமே அழதான் செஞ்சாங்க. யாருக்கு வராது? பச்சை பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டு அவங்க அம்மா கடக்குள்ள அழ வராதா? கோபம் வருது. நான் இல்லைன்னு சொல்லல. ஏன் போறீங்க தற்கொலையிலே? நீங்க ஏன் போறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அந்தந்த ஊர்ல அந்தந்த மாவட்ட திண்டுக்கல்ல உள்ளவங்க செத்துருக்காங்க. அதுல விஜய் பார்க்கறதுக்காக ரைட். உங்களுக்கு கரூர் உள்ள செத்தாங்க. ரைட். ஈரோட்ல உள்ளவனுக்கு என்ன வேலை? அடுத்த நாள் தான் உங்க மாவட்டத்துக்கு வரப்போறாங்களே, பார்த்தா தொலைய. இல்ல ஒரு மாநாடு போட்டீங்க, பேரணி போட்டீங்களா, ஒரு குறைஞ்சது 30 டிஸ்பிளே போட்டுருக்கணுமா இல்லையா? டிஸ்பிளே. அது ரைட். நாற்காலியே உடைக்கிறாங்க, டிஸ்பிளே உடைக்க மாட்டாங்களா என்ன? 40 டிஸ்பிளே போட்டுதான் அவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அங்கே நின்று பார்த்துட்டு தலைவர் பேச அவ்வளவு தூரம் போக முடியாதுடா, அங்கே நின்று ஓட்டாரு, அங்கங்கே நின்று போயிருப்பாங்க. கொடிக்கம்ப விழுந்தது. அதுக்கு என்ன சொல்றீங்க? மதுரை மாநாட்டில் அது கூட்டம் ஆரம்பிச்ச பிறகு விழுந்திருந்தா எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்திருக்கோம். நீங்க என்ன எதிரையுமே பாடம் கருத்துக்காம ஒரு விஜய் சொல்றதை கேட்க மாட்டேன், யாரு சொல்றதையும் கேட்க மாட்டாங்களே. இப்ப இந்த விசாரணை ஆணையம் வந்து யாரெல்லாம் விசாரிப்பாங்க சார்? விஜய் அவர்களை விசாரிப்பாங்க, விஜய் விசாரிப்பாங்க, மாவட்ட சார் விசாரிப்பாங்க, புசியானந்த விசாரிப்பாங்க, அந்த போலீஸ் கன்சல்ட் எஸ்பி, அந்த டிஐஜி, சரக டிஐஜி எல்லாருமே விசாரணை. என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க சார்? எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதில் பிணையில் வர முடியாத வழக்குகள் தான் போட்டிருக்கிறாங்க. இதில் இவங்கெல்லாம் முன்ஜாமீன் வாங்கணும், இல்லை சிறைக்கு போகணும், ஏதோ ஒன்று இவங்க ஃபார்மாலிட்டி இவங்க பண்ணணும். எனக்கு என்ன சொல்கிறேன், இதில் எதுக்கு அதை பற்றி விளக்கம் சொல்லலை. 40 பேர் உசுறு போச்சு. நீ என்ன ஃபார்மாலிட்டி? விஜய் எதுக்கு ஜெயிலில் போட்டாலும் 40 பேர் உயிரோடு வந்துருவாங்களா? கண்டிப்பாக வரமாட்டாங்க. நம்ம இந்த வீடியோல இருந்து என்ன திட்டுறதெல்லாம் என்ன திட்டு போயிடுங்கன்னா உரைக்கா போது நம்ம வீட்டுக்கு தான் விஜய் வந்து ஓட்டு கேட்கணும். நம்மள்ட்ட ஓட்டு இருக்கு. அது தளபதி மு க ஸ்டாலினா இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி, நரேந்திரதாஸ் மோடியா இருந்தாலும் சரி, என் வீட்டுக்கு தான் வரணும் ஓட்டு கேட்க. கரெக்ட் தானே? நம்மள்ட்ட இருக்க ஜனநாயக பவர் பெருதான் ஒரு விரல் புரட்சி தூக்குனாரு இப்படி யார்? விஜய் சர்க்கார் படத்துல. நம்ம வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்க போறாங்க. முதலமைச்சர் பார்க்கணுமா? உங்க ஊர் ஒன்றிய செயலகத்தை சொல்லு, போட்டோ எடுத்து கொடுக்க போறாரு முதலமைச்சரோட. நம்ம ஓட்டு கேட்க வர்றாங்களப்பா, மாவட்ட செயலகத்தை சொல்லு, ஐயா அவங்க போட்டோ எடுத்து குடும்பத்தோடனா
நின்று போட்டோ எடுத்துக்க போறாங்க. இதுல என்ன இருக்கு? மக்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கூட்டத்துக்கு பின்னாடி போகாதீங்க. விஜய் உங்க வீட்டு வாசலுக்கு வரவழைக்குங்க. உங்க வீட்டு வாசலுக்கு வருவார் விஜய். வரவழைக்கிற கை உங்கள்கிட்ட இருக்கு. ஜனநாயகம். ஓட்டு வேணுமா? வா வீட்டுக்கு. ஒரு வீட்டுல ஒரு பாட்டி இருக்கும். குடிசையில குனிய முடியாது. ஒத்தடி இழுப்பு விழுவாங்க, ஆரத்தி எடுப்பாங்க, வாயில சீனெல்லி போடுவாங்க, எல்லாத்தையும் மென்னு தின்னுதான் ஒரு எலெக்ஷன் வரைக்கும். எலெக்ஷன் பிறகு போய் பேதிக்கு பத்திரம் கொடுத்து சரி உடம்பு ஆஸ்பத்திரியில் படுத்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ அலைச்சல், அவ்வளோ வியாதி வரும். அப்படி இருக்கக்குள்ள ஏன்னா அந்த டயர்ட்னஸ் எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு ஃபாரின் போயிடுவாங்க. தோத்தானு ஜெயிச்சானு போயிடுவாங்க. காரணம் அந்த டயர்ட்னஸ். அப்போ விஜய் உங்க வீட்டுக்கு தானே வரணும். நீ ரோட்டு மேலே ஓட்டு கேட்டு போயிடுவியா? ஒரு வீடாவது ஓட்டு கேட்கணும்ல. இதுக்கப்புறம் எலெக்ஷன் சமயம் சார், எல்லாமே இந்த மாதிரி அதிகமா கூட்டம் வரும், மாநாடு வரும். மக்கள் தான் வந்து விழிப்புணர்வோட இருக்கணும். மக்கள் தாங்க இதுக்கெல்லாம். நான் தான் சொல்றேனுங்க. நீங்க இன்னும் ஒரு சினிமா நடிகரை போய் ஏங்க ஒரு பின்னாடி போறீங்க? நீ பொறுமையா இருங்க. உங்க வீட்டுக்கு வருவாரு. வந்து பாக்குறவனுக்கு ஓட்டு போடுங்க. உங்க வீட்டுக்கு வந்து பாக்குறாங்கல்ல, அவர் தளபதி மு க ஸ்டாலின் வந்தாலும் சரி, இல்லை எதிர்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் சரி, நடிகர் விஜய் வந்தாலும் சரி, சீமான் வந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, அண்ணாமலை வந்தாலும் சரி, உங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஓட்டு போடு. யார் மேல நம்பிக்கை இருக்கோ ஓட்டு போடு. நீ போவாத, தேடி போவாத. உங்க வீட்டுல உட்காந்துங்க, வரட்டும். நீ ஏன் போற தேடிக்கிட்டு? இங்க இருந்து திண்டுக்கல் எங்க இருக்குது? ஈரோடு எங்க இருக்கு? மாவட்டத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே? இல்ல அப்படி வண்டியில உள்ளவரை பார்த்து என்னதான் ஆயிட போகுது? கண்டிப்பா. நான் போய் படுத்துட்டாரு நைட்டு பனையூர்ல படுத்தவரைக்கும். இப்பதான் எழும்புறாரு. எழும்பி மெதுவா என்னாச்சுப்பா 40 பேரா என்னையா அப்படி ஆகி போச்சு? ஏங்க ஒரு குற்ற உணர்வு வேண்டாம்? அது ஏர்போர்ட்ல நின்று ஒரு பிரஸ் சந்திச்சு என்ன கேட்ட போறீங்க? என்ன கழுத்தை எடுத்துட போறீங்க? பத்திரிகையாளர் என்ன நீங்க என்னங்க ரவுடியா குலகாரனா? மனிதர்கள் கேள்வி கேட்க போறீங்க. ஆமாங்க, தப்பு நடந்துருச்சுங்க, ரொம்ப பெரிய தப்பு இது. நாங்க கேட்ட இடம் வேற, ஏதோ ஒண்ணு போட்டு உழப்பிட்டாவது போயிருக்கலாம்ல. பத்திரிகையாளரே பேஸ் பண்ண முடியல, நீங்க எப்படி பஞ்சாயத்தை பேஸ் பண்ண போறீங்க? இல்ல, மக்களை சந்திக்க வராது. இப்ப மக்களுக்கு ஒரு பிரச்சனை, இவ்வளவு பேர் இறக்குறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்ல வேண்டியது அவர் தானங்க சொல்லணும். கட்டாயம் அவர் தானங்க இருக்கு. யாருமே வாய திறக்கலைங்க. கொடுக்க பிறப்பு செயலாளர் அது எதிர் ஏகப்பட்ட போஸ்டிங் இருந்தது இல்ல, யாரும் இல்லை, வாயே திறக்கல. கமெண்ட் பாக்ஸ்ல வந்து அனில் குஞ்சிகள் மட்டும் கமெண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கு. துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மட்டும் சிபிஐ விசாரணை இருக்கு வைக்கணும்ன்ற மாதிரி கேட்டுருக்காங்க சார். சிடிஆர் நிர்மல்குமார் நான் சொல்றேன் சிபிஐ விசாரணை வைங்க. இல்ல உண்மைதான் இது. தமிழ்நாட்டில் எல்லாரும் இருந்தாலும் சிபிஐ விசாரணை வச்சிருவோம். அருணாச்சல விசாரணை வருது இல்ல, பார்த்துருவோம். சிபிஐ வேணுமா கோர்ட்டுக்கு போங்க. இப்போ கோர்ட் வெக்கேஷன் போட்டு ஃபைலிங் உண்டு, செவ்வாவெள்ளி உண்டு, போங்க கோர்ட்டுக்கு போட்டோம், சிபிஐ போட்டோம். இது கோர்ட்டே சிவமட்டம் எடுக்கதான் போகுது. இது விட்டு தர போறாங்க நினைக்கிறீங்களா? 40 பேருங்க. எந்த ஊர் நடந்திருக்கு எலெக்ஷன் காம்பெயினிங்ல இந்த மாதிரி 40 பேர் இறந்துட்டாங்க? வரலாற்றிலே கிடையாது. கும்பகோணம் மகாமகத்தையே ஓவர்டேக் பண்ணிட்டுது. கும்பகோணம் மகாமகம் ஒரு மாதிரி மதில் காம்பவுண்ட் சொல்லி தண்ணியில விழுந்துட்டு தம்பி, மதில் இருந்தவங்க எல்லாம் செத்துட்டாங்க. வாழ்ற தேவாரம் துப்பாக்கியில சுட்டது, ஹெலிகாப்டர் சவுண்ட், ஜெயலலிதாவும் பெரிய மம்மி சின்ன மம்மி குளிக்க போனது பெரும் பஞ்சாயத்து. இது என்ன அக்கா போரு? அது தண்ணிக்குள்ள தம்பி, இது நடு ரோட்ல இல்ல. அப்ப மக்களை நான் என்ன சொல்றேன், வர்றவன் 1000 குரல் வித்த காட்டதான் செய்வான். பாம்புக்கு கீரிக்கு சனனுக்கு சொல்லுவான். நீ கிட்ட போற பாம்பு கொத்தி விட்டுறது இல்ல, நீ அதை கொடுத்த வெட்டி பாக்குற. அவன் சொல்றவன் வாங்க வாங்க பாம்பு கீரி சண்டை போடுறது வசூல் பண்ணிக்கிட்டே இருப்பான். உட்காந்து பாத்திருக்கீங்களா? சண்டை போட்டதுல ஒண்ணு போட்டதுல அழுத்து செலுத்து அவன் பசேரி போயிடுவான். சண்டே போல பாம்பு வந்து வழக்கில் பிடிங்கி விட்டுருது. உன்னைய ஏன் போய் நின்னா நீ எங்க? நான் உங்களை தயவு கூர்ந்து கேட்கறேன், இருகரம் கூப்பி கேட்கறேன், நீங்க எங்கேயும் போகாதீங்க, இது மேல சாவாதீங்க. உங்க வீட்டுக்காக வேலைக்கு போங்க, பணம் சம்பாதிக்கிறேன், காசு சம்பாதிங்க, வெளிநாடு போங்க, சம்பாதிங்க, காசு கொண்டு வாங்க, உங்க குடும்பத்தை வளப்படுத்துங்க. அதுக்கு தாங்க நம்ம பிறந்திருக்கிறோம். அதை கொடுக்குற எவனுக்கும் போய் உயிரை கொடுக்குறத பிறந்திருக்கிறோம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும். முதல்ல நம்ம வீட்டை நல்லா ஆக்குவோம், நாடு தானே நல்லா ஆகும். நம்ம வீட்டை நல்லா சுகாதாரமா வச்சுக்குவோம், பொருளாதாரத்தில் உயருவோம். இப்போ நாட்டோட பொருளாதாரம் உயரமா எப்படி போயிடும்? எந்த கட்சிக்கு போய் மாரடிச்சு என்ன போதும்? ஒன்றும் இல்லை, உன் வீட்டில் நீ வாய்க்கில வயலே அடிச்சுக்கிறாங்க. போகாதீங்க. போனோமா பஸ்ஸில் போனோமா, பஸ்ஸில் வந்தோமா, பத்திரமா இறங்கணுமா, கூட்டமாக இருந்தால் பஸ்ஸில் உட்காந்துக்கோ. இறங்காத எதுக்கு இறங்கி என்ன பண்ண போற? நம்மள தான் பாதுகாக்கணும். எதுக்கு போற? உனக்கு அவ்வளோ போற அளவுக்கு நேரம் இருக்கா? உனக்கு ஓய்வு இருக்கா? கேட்குற ஏன் போறாங்க? எதுக்கு போற? நமக்கு வேலை என்ன? பச்சை பிள்ளைகிட்டு எதுக்கு போற? போயிட்டு நாங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு எதுக்கு நிற்கிறீங்க? டான்ஸ் ஆடிக்கிட்டு அது என்னது? அரசியல் காம்பெனின்றதா கூத்தாட்டம் நடக்குதா? எதுக்கு போறீங்க நீங்க? முதல்ல நம்ம வேலையை பார்க்கணும். நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும். யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. செத்துப்பட்டு இப்போ 20 லட்சம் வந்துட்டா நம்ம புள்ள வந்துருமா? 5 கோடி தந்தாலும் ஒரு புள்ள வந்துருமா? கண்டிப்பா கஷ்டம் வராது இல்ல. எப்படி சதுரி அந்த பிஞ்சு முடிஞ்சு வாயை பாருங்க சார், கிழிஞ்சு மறக்கவே முடியாது, காலம்புறா மறக்க முடியாது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தளபதின்னு சுத்தினா நீ எப்படியே தலை விதின்னு போக வேண்டியதுதான். நன்றிங்க.